முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கள் நகைச்சுவையாக இருக்கணும்ட்டு சிரிக்க வச்சு அந்த அவையை மகிழ்ச்சி படுத்திட்டு அப்புறம் பேச ஆரம்பிப்பார். ஒரு முறை ஒரு போலீஸ் கமிஷனர் ரிட்டையர் ஆகிறார். அந்த போலீஸ் கமிஷனர் பேர் பிபி ஷனாய். அவருக்கு ஓய்வு பெற்ற அந்த விழா நடக்குது. பிபி ஷனாய் தலைவர் அதுக்கு தலைமை தாங்கிறார் கலைஞர். மேடையில் போய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிபி ஷனாய் அவர்கள் மிகவும் கண்டிப்பானவர், அவர் யூனிஃபார்ம் போட்டால் அப்படி இருக்கும், நேராக நடப்பார், இந்த கேஸ் அப்படி முடித்தார், அந்த கேஸ் அப்படி முடித்தார். எல்லாம் அப்படியே பாதி பேர் இந்த தூக்கத்தில் அப்படியே கிடந்தாங்க. தலைவர் போனார், இந்த கூட்டத்தை நம்ம பக்கம் இழுக்கணும்னா இதை வேற டைப்பாக மாற்றணும்னு எடுத்தோன்னு என்ன சொன்னார்னா, என்று ஓய்வு பெறக்கூடிய பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி. எல்லாரும் அப்படியே முடிச்சாங்க. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் காவல்துறை அதிகாரி எப்படியா இணைக்க முடியும்? அவர் சொன்னார், பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், பிபி. ஷனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், பிபி ஷனாய். வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் பிபி ஷனாய். பிபி ஷனாயை எங்கள் அப்பா அம்மாவே இப்படி நினைச்சு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் இப்படி சிந்திச்சு பேசுகிறாரு. அந்த அவையே அவர் பக்கம் அப்படியே அட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்களை சொன்னார். ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே அப்படிதான். ஒரு தடவை ரஜினிகாந்த் அவரை பார்த்துட்டு போகிறாரு. அரசியலில் முக்கியமான நேரம். பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் கலைஞர்கிட்ட, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னா, பத்திரிகைக்காரங்களாம் பின்ன என்ன உருதுலையா பேசியிருப்பாரு, என்னடா இப்படி பதில் சொல்றாருன்ட்டு அடுத்த கேள்வியை போடுறேன். தமிழில் என்ன பேசினார் கேட்குறேன். தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனா எடுத்துட்டான். என்னமோ சொல்லிட்டாரு, கூட்டணி உறுதியாகிடுச்சு, எனது கட்சி ஆரம்பிச்சு என்னென்னமோ சொல்ல போறாருன்னு. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் போயிட்டு வரேன். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் யார் கேட்குறேன். ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சி சந்திக்க முடியாமல் போனவர் யார்? இதே பார்த்துட்டு கடவுள் அப்படின்னார். அவரை தான் நான் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், கடைசி வரைக்கும் சந்திக்க முடியல. அப்படி சந்திச்சா என்ன கேட்பீங்க? அதுக்கும் பதில் சொன்னார், நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு உலகமே சண்டை போட்டுருக்காங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயான்னு நான் சொல்லுவேன்னார். எப்படி கேள்விகள், எப்படி அதற்கு பதில்? இந்த மாதிரி பதில்களெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னால், என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு தான் இது போல சிந்திப்பதற்கு எனக்கு காரணம் என்று டாக்டர் கலைஞர் சொல்றார். ஒரு நகர்நல சங்கம், அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு ஊர்லையும் இது மாதிரி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நல சங்கங்கள் உருவாகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. காரணம், ஜாதிங்கிறது எந்த மனிதனுடைய விரலை கீறினாலும்